Hey guys, welcome to our channel Motivation Myself. Happy mind, healthy body. Human relationship. மேக்ஸிமம் நம்ம ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதே வந்து இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது தான். ரிலேஷன்ஷிப் வித் யாராக வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை ரிலேட்டிவ்ஸ், வாட் எவர் யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் மூவ் பண்ணுறதுல, பிகாஸ் ஏன்னா ஹியூமன் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக வாழ முடியாது. ஒருத்தரோட ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். குடுக்கல் வாங்கல், அம்பு விளக்கு எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பர் டிப் அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போமா. செட் பவுண்ட்ரிஸ். அதாவது நம்மக்கிட்ட மற்றவங்க எந்த அளவுக்கு நடந்துக்கலாம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற பவுண்ட்ரிஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து தவிர்க்கப்படும். ஏன்னா நம்ம பேசுகிற அத்தனை பேருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. அத்தனை பேருமே நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கேட்டகரி, ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாருக்கிட்டையுமே நம்ம எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ நம்மக்கிட்ட யாருக்கு எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக நீங்கள் மட்டும்தான். ஓகேவா? உங்ககிட்ட வந்து எல்லாருமே வந்து எல்லாமே பேசுவாங்களா? எல்லாருமே நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு, நம்மக்கிட்ட ஆர்டர் போடுற அளவுக்கு நம்ம யாருக்குமே எந்த ரைட்ஸுமே நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ யாருக்கு அது ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற உங்களோட லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் உங்களுக்கிட்ட அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் ஆஃபீஸாக இருக்கட்டும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும் சரி, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும் சரி, இல்லை உங்கள் எதிர் வீடு பக்கத்து வீடு யாராக இருந்தாலும் உங்ககிட்ட ஆஸ் அ இண்டிவிஜுவல் பர்சனாக உங்ககிட்ட அவங்க எந்த அளவுக்கு தான் உரிமை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. அப்படி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அதே அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தான் நம்மளும் மற்றவங்கக்கிட்ட. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க எல்லாக்கிட்டையுமே அந்த ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அதுவும் தப்பு தான். நம்ம என்ன பண்ணணும், அவங்க நமக்கு க்ளோஸ்ன்றதுனால அவங்ககிட்ட நம்ம நம்மளே எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேவா? எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கோ, எப்படி நீங்கள் ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கீங்களோ அதே மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேவ் தர் ஓன் சர்க்கிள், ஓன் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ நீங்களும் தேவையில்லாமல் அவங்களோட சர்க்கிள்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அவங்களா ஓகே அக்செப்டட் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம், அந்த சர்க்கிள்குள்ளே உள்ளே போகலாம். அதே மாதிரி அடுத்தவங்களும் தேவையில்லாமல் உங்களோட சர்க்கிள்குள்ளே எல்லோரும் வரணுங்கிறது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமான அந்த பவுண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தோடையுமே ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி எவ்வளோ நடந்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மற்றவங்களுக்குமே அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இனிமேல் மற்றவங்களோட மூவ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளோட மென்டல் பீஸ் வந்து நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, டேக் கேர்.